ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு பார்க்க போற கண்டென்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அப்படி நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஸ்கூல் காலேஜ் கிளம்பும் போது, இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே இருக்கும் போது, இல்ல சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கும் போது நம்ம பாத்தீங்கன்னா 2-3 வாட்டி மோஷன் போவோம். உங்க வீட்டுல கக்கூசு போனதுக்கு ரொம்ப சாரி. இத பார்த்து நம்ம வீட்லயே திட்டுவாங்க. பாரு திங்க பேல இதுக்கு நமக்கு பேரு வைப்பாங்க, ஓட்டக்குண்டி நாராயண. நமக்கே கடுப்பா இருக்கும். காலைல ஒரு வாட்டி போயிட்டு வந்துருவோம். அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்பி நிக்கும் போது துண்டை காணும் துணியை காணும்னே பாத்ரூம்குள்ள ஸ்ட்ரெயிட்டா ஓடுவோம். நீங்க சிரிக்கிறதுக்காக சொல்ல சின்ன பையன் மக்களே, சிந்திங்க. இதை எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிற பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. ஃபர்ஸ்ட், எதனால நம்ம அடிக்கடி 2-3 வாட்டி மோஷன் வருதுன்னா, நம்ம ஓவரா சாப்பிட்டதுக்கு அப்புறம் நம்ம பாடியில என்ன நடக்கும்னா, டைஜஸ்டிவ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அதுல ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படிங்கிறது அதிகமான ஃபுட்டை வந்து அப்சர்வ் பண்ண முடியாது. அதனால அந்த ஃபுட்ல இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ், அதாவது சத்துக்களை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லாதெல்லாம் கெட் அவுட் மை ஆபீஸ் அப்படின்னு சொல்லி லார்ஜ் இன்டெஸ்டைனுக்கு அனுப்பிடும். அந்த லார்ஜ் இன்டெஸ்டைன்ஸ் எல்லாம் தேவையில்லாதெல்லாம் இருக்கும். அதுதான் கழிவு. அதுதான் நமக்கு மோசனா வெளியே வருது. புரியுதா? புரிஞ்சுன்னு சொன்னா வேற ஏதாவது கேள்வி கேட்பீங்களா? நோ, அப்ப புரிஞ்சுது. சரி, இதை எப்படி தடுக்கலாம்? சிம்பிளாவே சொல்றேன். இப்போ ஒருத்தனால 30 கிலோ வெயிட்டை மட்டும் தூக்க முடியும்னு சொன்னா, 30 கிலோ வெயிட் மட்டும் தான் அவனால தூக்க முடியும். அவங்க கிட்ட போய் 50 கிலோவோ 40 கிலோ கொடுத்தா அவன் கீழே போட்டுருவான். அதே மாதிரிதான் நம்ம வயிறும். நம்ம வயிற்றுக்கு ஏத்த மாதிரி அளவா சாப்பிட்டா கண்ட்ரோலா இருக்கும். கண்ட்ரோல் மீறி போச்சுன்னா ஓவர்லோட் ஆகி மோசனா வெளியே வந்துகிட்டே தான் இருக்கும். ப்ரோ, இந்த பிரச்சனை உனக்கும் தானே இருக்கு, அதனால தானே இந்த வீடியோ போட்டிருக்க. என்ன சேர்க்காத, என்ன சேர்க்காத மட்டமாவே